அவர்கள் கர்த்தரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு ஆறுதல் செய்கிற தேவன் என்பதே. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபத்தில் பல விஷயங்களை குறித்து சொல்லுகிறார். நாம் தேவனுடைய ஆலயம் என்றும், தேவன் நமக்குள் வாசம் பண்ணுகிறார் மற்றும் வாக்குத்தத்தம் செய்திருக்கும் கர்த்தர் உண்மை உள்ளவர் என்றும், தம்முடைய ஊழியத்தின் பல காரியங்களை குறித்து விவரித்து சொல்லுகிறார். பலவிதமான சூழ்நிலைகளில் கர்த்தர் தங்களை கைவிடாமல் பலப்படுத்தி ஆறுதல் செய்திருக்கிறார், உற்சாகப்படுத்தியிருக்கிறார். அதனால்தான் இன்றைய தியான வசனத்திலும் ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார் என்கிறார். கர்த்தர் நம்மை பல விதங்களில் ஆறுதல் செய்கிறவர். சில சமயங்களில் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கும்போது, சில நேரங்களில் நமக்கு நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது, மற்றும் நம்மை நேசிக்கிற ஜனங்கள் மூலமாகவும் நம்மை ஆறுதல் படுத்துகிறார். வேதனையில், கஷ்டத்தில் இருக்கும்போது நம்மீது அன்புள்ளவர்கள் வந்து நம்மை ஜெபத்திலே தாங்கி நமக்கு துணையாக நிற்பதின் மூலமாகவும் கர்த்தர் நமக்கு ஆறுதல் கொடுக்கிறார். நம்மை தக்க சமயத்தில் ஆறுதல் செய்கிற கர்த்தர் நம்முடனே கூட இருக்கிறார். அவருக்கே துதிகன மகிமை உண்டாகட்டும். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, கிருபையில் ஐஸ்வர்யமுள்ளவரே, எங்களை ஆறுதல் படுத்துகிறவரே, இன்னும் எங்களை அதிகமாக உம்முடைய கிருபையினால் நிரப்பும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.